Hey everyone, this is Shiva from W2t Tamil. So first of all, Nifty opening price பார்க்கணும் 24,500.75 அப்படின்றது ஓப்பனிங் ப்ரைஸ். ஸோ ஒரு 18 ஸ்ட்ரைக்காக கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா 24,500 கன்சிடர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ 24,500 அவனுக்கான பிஇபி லெவல் என்ன அப்படின்னா 102.4 அப்படின்றது பிஇபி லெவல். ஸோ இதில் எதுக்கு வாய்ப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு பக்கம் காலம் ஒரு பக்கம் விட்டு வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பார் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த 139 + 211 அப்படின்றதெல்லாம் வந்து அட்வான்ஸ் லெவல். ஸோ அது வந்து டிபிக்காக யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன பண்ணிட்டு கேட்டிங்கன்னா, ஸோ செல்லிங், ஸோ இங்கே வந்து பையிங். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார் என்ன பண்ணியிருக்கு, ஸோ எக்ஸாக்டட் டுக்க சப்போர்ட்டட் 102.4. ஓகேங்களா? ஸோ இதில் யாருக்கு வாய்ப்பு அப்படின்னா, ஸோ டெஃபினட்டாக புட்டுக்கு தான் வாய்ப்பு, காலுக்கு கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஓகே, இங்கேருந்து மேலே போகிறோம் அப்படின்னா, ஸோ 139 அப்படின்றது ஒரு இமிடியட் டிபியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஓகே, ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள். ஸோ இங்கே அடுத்தடுத்து என்ன நடக்குது நமக்கு, ஸோ இந்த இடத்துல டிகே வந்து நடக்குது. ஓகேங்களா? பட் இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு பாருக்குள்ளேயே வந்து நமக்கு அக்குமுலேஷன் தான் நடந்துகிட்ருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு கன்சாலிடேஷன் அப்படின்னா, ஸோ அது வந்து எஸ் அப்சல்யூட்லி வந்து அது அக்குமுலேஷன் தான். ஒரு கன்சாலிடேஷன் நடக்குது இல்லை அப்படின்னா, ஸோ ஒரு சப்போர்ட்டில் கன்சாலிடேஷன் நடக்குது அப்படின்னா அது அக்குமுலேஷன். ஒரு ரெசிஸ்டன்ட் லெவலில் வந்து கன்சாலிடேஷன் நடக்குது அப்படின்னா அங்கே வந்து நமக்கு அது சப்ளையாக இருக்க வாய்ப்பு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஒரு 25 பாயிண்ட்ஸுக்குள்ளேயே ஃப்ளக்சுவேட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இவன் வந்து 45 பாயிண்ட்ஸ் கீழே வந்துட்டான். ஸோ இது யாருக்கு வாய்ப்பு அப்படின்னா, ஸோ இன்னும் யார் ஸ்ட்ராங்காக இருக்கானோ அவனுக்கு தான் வாய்ப்பு. ஸோ இப்போ கால் ஆப்ஷனாக புட் ஆப்ஷனாக அப்படின்னா, ஸோ டெஃபினட்டாக புட் ஆப்ஷனுக்கு மட்டும்தான் ஸோ இன்றைக்கி வாய்ப்பு. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுறோம், அடுத்த லெவலில் போய் டிபி வந்து அடிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்த லெவல் அடிக்கும்போது ஸோ கிட்டத்தட்ட இவன் 60 பாயிண்ட்ஸ் வந்து பிலோ வந்தாச்சு. ஸோ இங்கே பிரேக் அவுட் கொடுத்து ரீடெஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட்டு டிபி அப்படின்றது நம்ம என்ன பண்ணணும், ஸோ இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துகிட்டு ஸோ ப்ராப்பரான எஸ்எல் வைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அடுத்த டிபி அப்படின்றது 211.10 அப்படின்றது ஸோ நெக்ஸ்ட்டு டிபி. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து 35 பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ உங்களுக்கு ஸ்டாப் லாஸ்க்காக எடுத்து வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி அங்கே ஸ்டாப் லாஸ் அடிக்குமானா, ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து அடிக்காது. ஓகேங்களா? ஸோ அந்த லெவலில் எப்படி வந்து ரியாக்ஷன் கொடுத்துருக்கான்ன்றது நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் வந்து நமக்கு டிகே நடந்துகிட்டே போகுது. ஸோ ஸ்டில் வந்து நமக்கு எஸ்எல் வந்து ஹிட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து எஸ்எல் வந்து ஹிட் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படின்னா, நமக்கு இன்ஸ்டியூஷன்ஸ் இவ்வளோ தூரம் அடிக்க மாட்டாங்களோ, ஸோ அவ்வளோ தூரம் தான் வந்து எஸ்எல் வந்து வைப்போம். ஸோ எஸ்எல் வந்து ஹிட் ஆகிறோம்னா எஸ்எல் வந்து ஹிட் கிடையாது. ஸோ அடுத்தடுத்த டிபியை நோக்கி ட்ராவல் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து போயிருக்கோம் அப்படின்னா, ஸோ கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 60 பாயிண்ட்ஸ் வந்து 50 to 60 பாயிண்ட்ஸ் வந்து மூவ் ஆகிருக்கும். ஸோ இதில் வந்து மினிமம் வந்து நீங்கள் ஒரு 25 பாயிண்ட்ஸ் வச்சுருக்கீங்க எஸ்எல் அப்படின்னாலுமே மேக்ஸிமம் ஒரு 1:2 ட்ரேட் வந்து இன்றைக்கி கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து 500 பேஸ்டு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல டிகே அப்படின்னும் போது ஸோ டெஃபினட்டாக கால் ஆப்ஷன் எடுக்க மாட்டோம், புட் ஆப்ஷன் தான் எடுப்போம். ஓகேங்களா? ஸோ ஓகே, ஸோ 24,400 கால் நம்ம பார்க்கும்போது இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல பிஇபி வந்து சஸ்டெயின் பண்ணோம். ஸோ சஸ்டெயின் பண்ணி லூஸ் பண்ணதுக்கப்புறம் ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பரான செல் என்ட்ரி. ஓகேங்களா? ஸோ இது என்ன டைமுக்கு அப்படின்னா, ஸோ கரெக்டாக 10 மணிக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அதே 10 மணி தான். ஸோ நீங்கள் அந்த 18 ஸ்ட்ரைக்கு கன்சிடர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்து நம்ம என்ட்ரி எடுத்துருக்க மாட்டோம். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி நம்மளோட கம்யூனிட்டியில் இன்றைக்கி வந்து ஒரு எஸ்எல் வந்து கொடுத்தாச்சு. ஸோ எஸ்எல் கொடுத்துட்டு தான் அகைன் வந்து என்ட்ரி கிடச்சிது. ஸோ ஒரு எஸ்எல்லோட நான் வந்து வெளியே போயிட்டேன், அதுக்கப்புறம் நோ என்ட்ரி. ஓகேங்களா? ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எக்ஸாக்ட்லி அவனோட பர்ஃபார்மர் 163.80 அப்படின்றது பர்ஃபார்மர். ஸோ அடுத்து இவனோட லெவல் 214 அப்படின்றது அவனோட அட்வான்ஸ் லெவல். ஸோ இந்த இடத்துல நமக்கு ப்ராப்பரான என்ட்ரி, ஸோ செகண்ட் என்ட்ரி. ஓகேங்களா? அந்த இடத்துல என்ட்ரி எடுத்திங்க அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் டிபி அப்படின்றது 298.25 அப்படின்றது நெக்ஸ்ட் டிபி. ஸோ எல்லாம் வந்து ஃபிக்ஸ்டு டிபி. ஸோ 9:15க்கு பிஃபோராகவே வந்து இந்த ப்ரீமியம் இவ்வளோ தூரம் தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து சர்வை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ மேபி நீங்கள் அந்த இடத்துல ஒரு 25 பாயிண்ட்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னாலும், ஸோ சும்மா உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஒரு 1:2 வந்து ஒரு ப்ராப்பரான ரிவார்டு வந்து நமக்கு மார்க்கெட் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம பண்ணிட்டுருக்குது எல்லாமே வந்து ஸோ ரூல்ஸ் பேஸ்டு ட்ரேடிங்ஸ் அப்படின்னும் போது ஒரு அனாலிசிஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும், ஸோ நம்மளோட ரூல்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ
ரூல்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ட்ரி எக்ஸிட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட கம்யூனிட்டி அனாலிசிஸை பார்ப்போம். ஸோ கரெக்டாக வந்து ஸோ நம்மளோட நண்பர் 924க்கு வந்து கொடுத்துருக்காரு கம்யூனிட்டி மெம்பர். ஸோ ப்ரீமியம் நாட் மூவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எஸ் வெயிட் அண்ட் ஃபோக்கஸ் செல் என்ட்ரி அப்படி 925க்கு வந்து கொடுத்துருவோம். ஸோ 450 புட்டு வந்து வாட்ச் பண்ணு அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இங்கே தான் வந்து ஒரு சின்ன விஷயம் வந்து பண்ணணும். வேறு ஒரு அனாலிசிஸை வந்து உள்ளே கொண்டு வந்ததுனால ஸோ 450 அதாவது நம்மளோட ரூலை மீறி வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ 450 கால் ஆப்ஷன் அபோவ் 80க்கு மேலே பை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ ஒரு 10 பாயிண்ட் எஸ்எல் அப்படின்னு கொடுத்தோம். ஸோ எஸ்எல் வந்து 10 பாயிண்ட் கொடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அடுத்த என்ட்ரி அப்படின்னா ஸோ இது மட்டும் தான் ஒரு என்ட்ரி. நீங்கள் 500 எடுத்தாலும் உங்களுக்கு என்ட்ரி இருக்குது. ஆர்எல்ஸ் நீங்கள் 600 எடுத்தீங்க அப்படின்னாலும் 214.05ல் உங்களுக்கு இன்னொரு என்ட்ரி கொடுத்துருக்கு. ஸோ 2 என்ட்ரி மட்டும்தான். ஓகேங்களா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நம்ம வந்து ஆக்டிவாக இல்லை. ஸோ கம்யூனிட்டி மெம்பர்ஸ் மட்டும் தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தேன் அப்படின்னா இன்றைக்கி வந்து அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஸோ இன்றைக்கி வந்து ஆக்சுவலி மார்க்கெட் வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஐ டோன்ட் ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு 10 வந்து கொடுத்துட்டாரு. ஆக்சுவலி அவங்களுக்கும் தெரியும் எல்லாருக்குமே. ஸோ இன்னையோட ஹை லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ என்னோட ஹை அப்படின்றது நிஃப்டியில் ஸ்பாட் சார்ட் பேசிஸில் 24,500 தான் என்னோட மேக்ஸ் டிபி. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா நீங்களே பாருங்கள். ஸோ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ என்னோட ஹை மேடன் 509. ஓகேங்களா? ஸோ என்னோட லோ டிபி அப்படின்னும்போது 400 தான் என்னோட லோ. ஓகேங்களா? ஸோ 24,400. ஸோ அதை தாண்டி எவ்வளோ தூரம் கீழே இறங்கியிருக்கான் அப்படின்னா ஒரு 50 பாயிண்ட் 50 to 60 பாயிண்ட் வந்து கீழே வந்து போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி இந்த 60 பாயிண்ட்டே எக்ஸஸாக வந்து கீழே இறங்கியிருக்கு தான். ஸோ நம்மளோட டிபி அப்படின்றது 400 தான். ஓகேங்களா? ஸோ செல்லர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 400, 500ல் ரெண்டுத்துலேயுமே வந்து இன்றைக்கி ஆக்டிவாக இருந்தாங்க. ஸோ அதனால தான் ஸோ இந்த கன்சாலிடேஷன். ஓகேங்களா? ஸோ அந்த கன்சாலிடேஷனே நமக்கு என்ட்ரி எந்த பக்கம் கிடச்சிருக்கு, நம்மளோட ரூலை நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ டெஃபினட்டாக நம்ம வந்து க்ரீனில் தான் இருந்திருப்போம். ஸோ ஃபஸ்ட் எஸ்எல் 10 பாயிண்ட் வாங்கியிருக்கும் அப்படின்னாலும் ஸோ செகண்ட் என்ட்ரி நீங்கள் எடுத்துருந்தீங்க அப்படின்னா க்ரீனில் தான் இருந்திருப்பீங்க. ஸோ நான் ஃபஸ்ட் என்ட்ரியோட வெளியே வந்து வந்தாச்சு. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.